மாநிலங்களவை தேர்தலில் திமுக அணியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அந்த கட்சிக்கு ஒரு எம்பி இடம் கொடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. மீதமுள்ள 3 இடங்களில் திமுகவைச் சேர்ந்தவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் ஒரு எம்பி பதவியை பெற 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் திமுகவுக்கு 134 எம்எல்ஏக்கள் உள்ளனர். எனவே கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக 4 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. திமுகவுக்கு வாய்ப்புள்ள 4 இடங்களில் ஒப்பந்தப்படி ஓரிடம் மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்கப்படும். அந்த இடத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட அளவில் சுகாதார கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நோய் தொற்று பரவல் தீவிரமாக உள்ள இடங்களில் அதிக கூட்டம் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்குமாறு அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா, இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பான வழிகாட்டுதல்களை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளார். அதில் சமூக, கலாச்சார, ஆன்மீக நிகழ்ச்சிகளும் அரசியல் பொதுக்கூட்டங்களும் அதிக எண்ணிக்கையில் நடைபெறும். அவற்றில் பெரும் திரளானோர் பங்கேற்பதும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை அவசியம். அதை கருத்தில் கொண்டு அத்தகைய கூட்டங்களில் தொற்று பரவல் ஏற்படாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பொது இடங்களிலும் கல்வி வளாகங்கள் அருகிலும் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி பீடி, சிகரெட் விற்பனை செய்வதற்கு தனி உரிமம் பெறும் நடைமுறை விரைவில் அமல்படுத்த உள்ளதாகவும் அதற்காக சிறப்பு குழு அமைக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த குழுவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், சட்டத்துறையினர், கல்வியாளர்கள், உள்ளாட்சி அமைப்பினர், மருத்துவ வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெறவுள்ளனர். சென்னை திருவான்மியூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் பணம் திருடியதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் புதிய மணல் குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் தலைவர் சையத் முசாமில் அப்பாஸுக்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். தாம்பரம் தேசிய சித்தா ஆராய்ச்சி மைய மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நாடி பரிசோதனை மையம் மற்றும் தொலைத்தொடர்பு மையத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தொடங்கி வைத்துள்ளார். அரசியல் தலைவர்களின் வெறும் அறிக்கைகளால் திமுகவை வீழ்த்த முடியாது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சிஎம்டிஏ தலைவருமான சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாததால் தனிப்பட்ட முறையில் தன்னை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போதைய கூட்டத்தில் மட்டும் பங்கேற்க சென்றது ஏன்? தமிழகத்திற்கான நிதிக்காகவா அல்லது சொந்த காரணங்களுக்காகவா? எதிர்க்கட்சி தலைவராகிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருக்கலாம். எப்போது பார்த்தாலும் சோதனைகளுக்கு பயந்து என்று சொல்கிறீர்களே, எந்த சோதனையை பார்த்து எனக்கு பயம்? அந்த சோதனைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள், 2 முறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள். இருப்பினும் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள். இதில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இவ்வாறு தனிப்பட்ட விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேமுதிக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரை நீக்கி புதிய மாவட்ட செயலரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நியமித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் மருத்துவ சேவைக்கு நிலக்கல் பகுதியில் ஒரு நவீன பன்னோக்கு மருத்துவமனை விரைவில் கட்டப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவித்துள்ளார்.
இரு வேளைகளில் முதுநிலை நீட் தேர்வு 2025 நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தொற்றின் தீவிரம் குறைவாக இருப்பதாகவும் மக்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குனர் மருத்துவர் ராஜீவ் பெகல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டின் லத்தேகர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 லட்சம் சன்மானம் அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் மனிஷ் யாதவ் கொல்லப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். குடியிருப்புகள் உட்பட 2000 கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன என்று பாஜக தெரிவித்துள்ளது.